கடவுளுக்கு இவர் போட்ட உழைப்பு. சார்பேட்டா பரம்பரை டயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பிளான் பண்ணிட்டு லாக்டவுன். ஒருத்தன் 10 மாதம் 6 பேக் மெயின்டைன் பண்ண முடியுமா தலைவா? ஐ திங்க் தட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். அண்ட் இதெல்லாம் தாண்டி இவரை வச்சு ஒரு பயோபிக் எடுக்கலாம். அதுக்கு மேலே மச்சான் நீ லவ் யூ சத்தியமாக சொல்கிறேன், உன்னால் மட்டும்தானே இது முடியும். நன்றி. அபிஷேக் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும், பட் இஸ் வெரி டேலண்டட் மச்சான். நீ வந்து எப்போ படம் எடுக்க போகிறது வெயிட்டிங் டார்லிங். என்ன கேள்வி கேட்டாலும், காலையில் பல்லு வலிச்சியான்னு கூட கேட்டாலும் அதுக்கு ஒரு ஆக்சுவலி ஐ காட் அப் இன் த மார்னிங். நான் வந்து பிளாங்கெட்லேருந்து வெளியே வந்தேன், அதுக்கப்புறம் ரைட் லெக் எடுத்து வெளியே வச்சேன். Mr. Manu Anand on to the stage please, and also Mr. X ஆர்யா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். டைரக்டர் ஹீரோ பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேங்க. நான் சபை நாகரிகத்தை கருதி நம்ம ஹீரோக்கு ஒரு பில்டப் கொடுப்போம் அப்படிலாம் இல்லை. சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு டைரக்டர் ஒரு விஷனோட வராரு, அதை ஒரு ஆக்டர் சப்மிட் பண்ணி உயிரை கொடுத்து நடிக்கணுன்றது ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில். அதில் ஒரு பீஸ் இது. நான் கடவுளுக்கு இவர் போட்ட உழைப்பு. சார்பேட்டா பரம்பரை டயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பிளான் பண்ணிட்டு லாக்டவுன். ஒருத்தன் 10 மாதம் 6 பேக் மெயின்டைன் பண்ண முடியுமா தலைவா? ஐ திங்க் தட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். அண்ட் இதெல்லாம் தாண்டி இவரை வச்சு ஒரு பயோபிக் எடுக்கலாம். உலகம் பூரா போய் ஓட்டவே முடியாத இடத்துலலாம் சைக்கிள் ஓட்டி நமக்காக பெருமை சேர்த்துட்டு இருக்கிற ஆர்யா அவர்கள் தான் உங்கள் கண்முன்னே நின்றுட்டு இருக்காரு. அவர் போடுற உடல் உழைப்பு, நீங்கள் யார் வேணால் அவருக்கு மெசேஜ் பண்ணுங்களேன், நமக்கு தெரியாத ஸ்மைலிலெல்லாம் ரிப்ளை பண்ணுவார். அவ்வளோ லவ் இருக்கும் அவர்கிட்ட எப்போவுமே. நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஆர்யா இன்னும் ஜெயிக்கணும் இன்னும் ஜெயிக்கணும். தயாரிப்பாளராகவும் ஜெயிச்சிருக்காரு, நிறைய டேலண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுவார். மனு ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் பிக்கிங் ஆர்யா ஆஸ் மிஸ்டர் எக்ஸ். ஸோ ப்ளீஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வெயிட்டிங். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோம். ரொம்ப நன்றி எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு. டார்லிங், நீ என்னை விஷாலாக நினச்சிட்டு பேச, நீ அப்போ தான் சூப்பராக பேசுவேன். ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட் விஷால். தேங்க்ஸ். அதுக்கு மேலே மச்சான் நீ லவ் யூ சத்தியமாக சொல்கிறேன், உன்னால் மட்டும்தானே இது முடியும். நன்றி. அபிஷேக் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும், பட் இஸ் வெரி டேலண்டட் மச்சான். நீ வந்து எப்போ படம் எடுக்க போகிறது வெயிட்டிங் டார்லிங். சீக்கிரம் for your film. Definitely. Kind of you see any movie promotions இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப கிரியேட்டிவாக, ரொம்ப ஸ்பான்டேனியஸாக, ரொம்ப ஹெல்த்தியாக, ஃபன்னியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுற ஒரே ஆள் நம்ம அபிஷேக் தான். எல்லாம் ஒரு 8 பேர் கை தட்டுங்களேன்டா. மஞ்சு மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ டார்லிங், ஃப்ரம் த ஹார்ட் ஆஸ் ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். மிஸ்டர் எக்ஸ் சொல்லுங்கள். சொல்லுங்க. இல்லை, மிஸ்டர் எக்ஸ் பற்றி நிறைய சொல்லிட்டோம். ஐ திங்க் வில் பி போர்ட். பட் எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி இவ்வளோ வெல் ட்ரெஸ்டு டைரக்டரை நான் வந்து ஃபஸ்ட் டைம் இவர் தான் பார்க்குறேன். அவர் வந்து எங்கே மச்சா போயிருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஷூ வாங்க போயிருக்கேன்னுவான். ஷெட்யூல் பிரேக் டைமில். ஆனால் அடுத்த ஷெட்யூல் வரும்போது அது புது ஷூவெல்லாம் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி காருக்கு ஒரு கட்டத்தில் நான் இப்போ கிளைமேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் போட்டிருக்கிற அதே காருக்கு வந்து அவன் போட்டிருக்கிறான். என்னடா என்னோட டூப்லேருந்து பேண்ட் எடுத்து போட்டேன்னு கேட்டேன். இல்லை பேண்ட் நல்லா இருந்தது, அதனால நானும் ஒன்று வாங்கிட்டேன் அப்படின்னா. ஸோ அந்தளவுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து செட்டுக்கு போகும்போதே வந்து படத்தில் இப்போ அதில் வந்து ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறாங்களே, அதே மாதிரி தான் அவர் ஸ்டைலாக வந்து படத்துக்கு வருவார். ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வம் இருக்குல்ல. அவர் நான் வெல் ட்ரெஸ்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும், காலையில் பல்லு வலிச்சியான்னு கூட கேட்டாலும் அதுக்கு ஒரு ஆக்சுவலி ஐ காட் அப் இன் த மார்னிங். நான் வந்து பிளாங்கெட்லேருந்து வெளியே வந்தேன், அதுக்கப்புறம் ரைட் லெக் எடுத்து வெளியே வச்சேன். ஃபுல் ஒரு சீக்வன்ஸாக தான் ஒரு is a person like that. அது ஒரு டிசிப்ளின், அது நம்மளால முடியாது. I think that's going to help him as a filmmaker. ப்ரொசீஜரலா அப்ரோச் பண்றாரு எல்லாரும். அது வந்து அவரோட வொர்க் எத்திக்ஸ்லயும் இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும். ஸ்கிரீன் ரைட்டிங்ல இருக்கும், எல்லா ஃபிலிம் மேக்கிங்ல இருக்கும். ஸோ தட்ஸ் இஸ் ப்ளஸ் நான் நம்புறேன். பர்ஃபெக்ட். மிஸ்டர் எக்ஸ் படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஒன் திங் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ பிஃபோர் யூ லீவ். உங்களுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. You've had, you came the hard way, you learnt a lot. But there's something very nice about you is, ஒரு சிரிச்ச முகமா, வெல்கமிங்கா, ஏதாவது ஒரு டயத்தில் போர் அடிக்காதா டார்லிங்? How are you like this always? இதை ஃபேக்கே பண்ண முடியாது தலைவா, நான் எழுதி தரேன். இதை ஃபேக்கே பண்ண முடியாது. There's something so genuine about you that இன்னைக்கு ஒரு கேரக்டராக நான் அனலைஸ் பண்ணலாம் நான் சொல்லலை. But I think you're a very nice guy to begin with. How do you manage to be that? ஷூக்கு கவுண்டரு. இது கவுண்டர் இல்லை. நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு அவர் பதில் சொல்கிறத விட வேறு யாராவது சொன்னால் கரெக்டாக இருக்கும். இந்த படம் வந்து இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் இருக்குது. நீங்களே பார்த்தீங்க டீசரில்.
இந்த படம் எழுதி பிச் பண்ணும்போது எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் போயிட்டு அது சொல்லும்போது சரத்குமார் சாருக்கு இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, மஞ்சு வாரியர் மேம்க்கு இப்படி ஒன்று இருக்குது, கௌதம் கார்த்திக் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவரோட ரோலை பற்றி ஏதாவது ஒரு பாயிண்டில் ஒரு கேள்வியாக ஒரு டைரக்டர் கேட்டிருக்கலாம். ஆனால் நாட் ஒன் வேர்ட், ஒரு வார்த்தை என் கேரக்டரை ஓவர் ஷேடோ பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை இவர் சொல்லலை. இவர் சொல்லாத அந்த வார்த்தையினால தான் இந்த படம் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா he made sure that Manju ma'am's role was strong, Sharathkumar sir's role was strong, கௌதம் கார்த்திக் எவ்வளோ தூரத்துக்கு அவரோட சின்சியாரிட்டி எவ்வளோனா ஒரு சீக்வன்ஸ் நான் கௌதம் கார்த்திக்கை வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் முடித்த உடனே சில்வா மாஸ்டரும் எல்லாம் கட் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பொதுவாக அது வந்து ஒரு ஹீரோ கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு வந்தோடனே அந்த சீக்வன்ஸை இவர் வாங்கி பார்த்துட்டு சூப்பராக இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் he called Gautam, he called சில்வா மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க மாஸ்டர், அவருக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து செம்மையாக பண்ணியிருக்கீங்கன்னு கௌதம் கால் பண்ணி ரொம்ப நேரம் பாராட்டினார். அதே மாதிரி மஞ்சு மேமோட ஃபைட் சீக்வன்ஸ் அது அவங்க பண்ணது. மேமோட ஃபைட் சீக்வன்ஸ் நான் சொல்ல மாச்சா, கிளைமேக்ஸ் எடுக்கிறோம் சில்வா மாஸ்டர் எடுத்து தூத்துக்குடியில் அந்த புயல்லாம் வந்ததில்ல. ஸோ அந்த டைமில் வந்து கிளைமேக்ஸ் வந்து அந்த ரெயினில் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். மஞ்சு மேம் ஏதோ டேட் பிரச்சனைனால அவங்க வந்து அவங்களோட சீக்வன்ஸ் வந்து ஃபஸ்ட் எடுக்கிறாங்க. ஃபுல்லாக எடுத்து முடிச்ச உடனே இவர் கட் பண்ணி காட்டுறாங்க. எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அவங்க ஃபைட் பண்ணது வந்து வேறு ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்து மாஸ்டர்கிட்ட கேட்டேன், மாஸ்டர் இவங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? ஸோ அந்த அளவுக்கு இருந்தது ஆக்ஷன். ஸோ அவங்களோட அந்த சின்சியாரிட்டி வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸில் நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்களோட சீக்வன்ஸ், அது நான் இப்போ சொல்கிற சீக்வன்ஸ். ஸோ ப்ளஸ் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது லைக் இஸ் செட் கௌதம் கார்த்திகோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், யூ வில் லவ் ஹிம் இன் த ஃபில்ம், தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். அந்த பார்க்கும்போதே வந்து இது கௌதம் கார்த்திகா அந்த அளவுக்கு ஒரு ஸ்டைல், ஒரு ஆட்டிடியூட் எல்லாமே அந்த படத்தில் இருக்கும். சரத்குமார் சார் சொல்கிறது தானே, அந்த கேரக்டர் வந்து டெய்லர் மேட் ஃபார் ஹிம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட்லாம் வந்து ஆக்சுவலி பார்த்துட்டு ரொம்ப மிரண்டுட்டேன். ஃபார் ஹிஸ் அவர் எப்படி அது பண்ணாருன்னு கூட எனக்கு தெரில. ஐ திங்க் செகண்ட் டேக்கோ தேர்ட் டேக்கோ ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லாங் ஷாட். ஸோ ஈவன் அனேகா இருக்கட்டும், அவங்களாம் வந்து டெய்லி 50 கேள்வி கேட்பாங்க. ஸோ அண்ட் ரைஸா அண்ட் அதுல்யா அவங்களோட கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ ரியலி வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஸோ வெரி மச். ரொம்ப நேரம் காத்திருந்து பார்த்ததுக்கு நன்றி. என்றைக்குமே சொல்கிறேங்க, அந்த ஒரு படம் ரிலீஸ் டயத்துலேயே தெரிஞ்சிடும், அது வந்து ஒரு வைப் ஒன்று செட் ஆயிரும். அது ஒரு டீமாக செயல்பட்டு அதுவே காமிச்சு கொடுக்கும்ல. சம்டைம்ஸ் யூ நோ திஸ் ஃபில்ம் இஸ் கோயிங் டு ஒர்க். இது அந்த மாதிரியான ஒரு வைப் தான். தேங்க்யூ ஸோ மச் மனோனா. விஷிங் யூ பிக் சக்ஸஸ் டார்லிங். உனக்கு என்ன, நீ கல்லா கட்டணும், பாக்ஸ் ஆஃபீஸில் திருச்சி உடஞ்சி காலி ஆகணும். Arya is another kind of a person where if he makes more money he'll put it back into cinema. ரெஸ்டாரண்ட்ஸும் ஓப்பன் பண்ணுவார், பட் நிறைய சினிமாவில் தான் போடுவார். தேங்க்யூ ஸோ மச் டார்லிங், தேங்க்யூ ஸோ வெரி மச். இந்த படம் வெற்றி படமாக இருக்கிறதுக்கு காரணம் டெக்னீஷியன்ஸும் தான். குவிக் மென்ஷன் அபவுட் தி டெக்னீஷியன்ஸ். கல்லா கட்டுறது வந்து கண்டிப்பாக பிரின்ஸ் பிக்சர்ஸுக்கு நடக்கணும். ஏன்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸ் இன் ஸ்கிரிப்ட் வந்து வேறு லெவல். இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி லப்பர் பந்து வந்து ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் அவ்வளோ என்டர்டெய்னிங்காக சூப்பராக எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட், இவ்வளோ பெரிய ஸ்கேல், இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் ஹி கேவ் எவ்ரிதிங். ஸோ அது வந்து இட்ஸ் ஃபினாமினல். நாட் இப்போ இருக்கிற ப்ரொடியூசர் கொஞ்சம் சுருக்கி நம்ம எதுக்கு அப்ராட் போகணும், அதே நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். பட் தே டிட் நாட் காம்ப்ரமைஸ். ஏன்னா இந்த படத்தில் நிறைய லொக்கேஷன்ஸ், ஸோ எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் அருள் சார். பிக் ஃபேன். கிருமி, கண்டினியூ டு டூ கிரேட் ஒர்க்.